இன்றளவும் பக்தர்களுடைய ரோகத்தை நிவர்த்தி செய்து, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அற்புதமான சாய்நாதர். இதே மாதிரி குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு, குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு, குலதெய்வம் வழிபாடு அற்றவங்க அம்பாள் ஒன்று சேர்ந்து, அதுவும் முச்சந்தின்ன கூடிய இந்த இடத்துல ஒரே நேர்கோட்டில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படிப்பட்ட திருஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை செய்யும் போது எப்படிப்பட்ட கஷ்டமும் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை உடனே நிறைவேறும். அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. எல்லோருக்குமே நம்ம ஆலயத்தை பற்றி தெரியும். பாபா தானாக வந்து தான் தோன்றி திருநாமத்தை கொண்டு இன்றளவும் பக்தர்களுடைய ரோகத்தை நிவர்த்தி செய்து, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அற்புதமான சாய்நாதர். இந்த இடத்துல இன்றளவும் அவர் திருமேனியிலிருந்து உதிரக்கூடிய அந்த ஊதியை தான் பக்தர்களுக்கு ரோக நிவர்த்திக்காக நம்ம கொடுக்குறோம். இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, கால் எடுத்து வைத்தாலே மாற்றம். இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து கால் எடுத்து வைக்கணும்னா அவர் விரும்பணும், நம்ம விரும்பினா கிடையாது. பணம் இருக்கலாம், மனம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய அனுகூலமும் அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு நம்மளால் வர முடியும். இந்த ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, காளி பைரவி சந்தி, இந்த 3 அம்பாள் ஒன்று சேர்ந்து, அதுவும் முச்சந்தின்ன கூடிய இந்த இடத்துல ஒரே நேர்கோட்டில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படிப்பட்ட திருஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை. ஆலயத்தில் 3 எலுமிச்சங்கனியை உங்கள் உச்சந்தலையிலேருந்து அங்கம் முழுக்க சுற்றி அதை சூலத்தில் குத்துறதும், அதுக்கப்புறம் முள்ளு சங்கை கொண்டு உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த முள்ளு சங்கை சுற்றி சந்தி தேவியிடம் தாரை வார்த்து கொடுக்கறதும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு. ஆகம பிரகாரம் கட்டின ஆலயத்தில் கொடிமரம் இருக்கும். நம்ம ஆலயத்தில் பாபா தன்னால் வந்ததுனாலையும் சித்தர்கள் கூடம் சக்தி பீடம்ன்றதுனால இந்த இடத்துல பரிமள தூண், பரிமளம்னா அதாவது வந்து சுகந்தம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் வாசம் பண்ணும். அப்படிப்பட்ட சுகந்தத்தை தரக்கூடிய அந்த அதாவது வந்து ஒரு விருட்சத்தை இந்த இடத்துல ஒரு 3 அடி ஆழத்தில் அபூர்வமான பொருட்களை கொண்டு ஈயத்தகடில் சுதர்சன சக்கரத்தோட பிரதிஷ்டை செய்து மனிதனின் தத்துவம் மாறு அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இதற்கு கவசம் போட்டு மேலே கமலத்துக்கு மேலே சக்கரத்தாழ்வார் ஒரு பக்கமும், மறுபுறம் எப்பவுமே எல்லா ஆலயத்திலும் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார், இங்கே லக்ஷ்மி அயகிரிவர் இருப்பார். காரணம் எதனால் அப்படின்னா, எத்தனை கோடிகள் இருந்தாலும் ஞானம் இல்லை, புத்தி இல்லை அப்படின்னா தெருக்கோடி. அப்படி இந்த ஆலயத்தில் எல்லா பூஜை புனஸ்காரங்களை முடித்து கிளம்பும் போது இங்கே கிடைக்கக்கூடியது ஞானம். புத்தி இருக்கிற புள்ள பொழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த புத்தியை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அயகிரிவரை இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாபா இந்த ஆலயத்தில் எந்த இடத்துல பூமியிலேருந்து வந்தாரோ அந்த இடத்துல அவருடைய திருப்பாதத்தை வச்சுருக்கோம். காரணம் எதனாலன்னா, குருவின் பாதத்தை இறுகப்பற்றுதல் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மவினையை போக்கக்கூடியதும் கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதும், அதே நேரம் குருவின் திருப்பாதத்தை இறுகப்பற்றும் போது நமக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது தூசி போல பறந்து போயிடும். அதனால இந்த இடத்துல பாதத்தை வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி. இந்த அதிகார நந்தியன் பெருமாளுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சின்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த அதிகார நந்தியன் பெருமாள் புலித்தோல்ல பத்மாசனத்தில் 2 கொம்புகளுக்கு மதியில் கமலத்தை தாங்க, அந்த கமலத்தில் காலேஸ்வரர், காலத்தை வென்றவள் காளி, காலனை வென்றவன் காலேஸ்வரன். அப்படிப்பட்ட காலனையே யமனையே தனக்கு அடக்கி ஆளக்கூடிய சிவபெருமான் இந்த இடத்துல காலேஸ்வரராக இருக்கிறாரு. மடியில் 2 கரங்களில் பத்மாசனத்தை, அதாவது வந்து பத்மத்தை தாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை லிங்கம். அந்த மேலே இருக்கக்கூடிய காலேஸ்வரருக்கு பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேகம் செய்தால் நந்தியம் பெருமாள் இதய கமலத்திலேருந்து பச்சை லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த ஆலயத்தில் இது ரொம்ப விசேஷம். எந்த ஆலயத்திலையும் இந்த காட்சியை காண முடியாது. அதே மாதிரி குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு, குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு, குலதெய்வம் வழிபாடு அற்றவங்களுக்கு இந்த இடத்துல சாய்நாதரே குலதெய்வமாக இருந்து
உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குருவாகவும் தகப்பனாகவும் நண்பனாகவும் தாயாகவும் இருந்து தீர்க்கிறேன்ற வகையில் இந்த இடத்துல வேண்டுதல் முடிச்சு, அதாவது ஒரு கஷ்டம்னும் போது அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிஞ்சு வைப்போம். அப்படிப்பட்ட காணிக்கையை இந்த இடத்துல பாபாவிடத்துல குலதெய்வமாக அவரை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த காணிக்கையை சேர்க்கும் போது 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ள உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல சாய்நாதருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேளக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய்நாதர் இடத்துல அக்கறையில் சர்க்கரை இன்னக்கூடிய ஒரு பரிகார முறையை 9 வாரங்கள் இந்த இடத்துல பக்தர்கள் மேற்கொள்வாங்க. எந்த வகையில் அப்படின்னா, ஒரு மரப்பெட்டி வாங்கி அந்த மரப்பெட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு 1 கிலோ சர்க்கரை வாங்கிக்கிட்டு 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆலயத்துக்கு வந்து பாபாவிடத்தில் அந்த பெட்டியை வைத்து அந்த சர்க்கரையை வைத்து 3 எலுமிச்சம்பழத்தை அவர் மடியில் வைத்து இந்த இடத்துல பூஜை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிடி சர்க்கரையை எடுத்து அந்த பெட்டியில் போட்டு அவங்க இல்லத்துக்கு எடுத்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிட்டு போவாங்க. இது எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி கடுமையான கஷ்டங்கள் இருந்தாலும் பாபா கிட்ட நான் இன்னையிலிருந்து நான் அதாவது இனிப்பை எடுத்துக்க மாட்டேன், எந்த வகையிலையும், அது காப்பியாக இருக்கட்டும், அது எந்த வகையிலையும் இனிப்பை எடுத்துக்க மாட்டேன், 9 வாரங்கள் நான் இனிப்பு எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த சர்க்கரையை எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு கைப்பிடி சர்க்கரையை அந்த பெட்டிக்குள்ளே சேர்த்து 9 வாரம் பாபாவை தரிசனம் பண்ணி 3 பழங்களில் ஒரு பழம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இல்லத்தில் வைத்து உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி 9 வாரம் செய்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பால் பாயாசம் ஆகுது, இல்லை சர்க்கரை பொங்கல் ஆகுது, செய்து எடுத்துகிட்டு பாபா கிட்ட நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு தானம் செய்யறது இந்த இடத்துல வழக்கம். இதை செய்யும்போது எப்படிப்பட்ட கஷ்டமும் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை உடனே நிறைவேறும். ஜெய் சாய்ராம்.